குடியரசு தினம் நெருங்கும் நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் டோங் நகரில் வெடிகுண்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் 150 கிலோ அமோனியம் நைட்ரேட் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. டோங் மாவட்ட போலீசார் சந்தேகத்திற்குரிய காரை சோதனையிட்டபோது இந்த அமோனியம் நைட்ரேட் 200 வெடிகுண்டு கார்ட்ரிட்ஜ்கள், சுமார் 1100 மீட்டர் நீளமுள்ள பாதுகாப்பு ஃபியூஸ் வயர்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. இவற்றை கடத்திய கர்வார் பகுதியைச் சேர்ந்த சுரேந்திர பட்டுவா, சுரேந்திர மோசி ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். வங்கதேசத்தில் தீ வைத்து கொளுத்தப்பட்ட இந்து மதத்தைச் சேர்ந்த ஒருவர் குளத்தில் குதித்து உயிர் தப்பினார். வங்கதேசத்தில் வன்முறை கும்பலால் தாக்கப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்ட ஒரு இந்து தொழிலதிபர் நூலிழையில் உயிர் பிழைத்தார். கோகன் சந்திரா என்ற இளைஞர் அருகில் உள்ள குளத்தில் குதித்து தப்பினார். ஆனால் அவருக்கு பலத்த தீக்காயங்கள் ஏற்பட்டன. தஞ்சையில் ஆசிரியை கத்தியால் குத்திக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் கடந்த நவம்பர் 11ஆம் தேதி மதன் என்பவர் கத்தியால் குத்தியதில் ஆசிரியை ரமணி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மதன் விடுவிக்கப்பட்டதை அடுத்து ஆசிரியர்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பி விழுப்புரத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் மனு அளித்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சம்பவம் குறித்து 4 வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழ்நாடு அரசின் கல்வித்துறை முதன்மை செயலருக்கும் காவல்துறைக்கும் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள ராணுவ மைதானத்தில் வரும் 5ஆம் தேதி நடைபெறும் நம்ம ஊரு மோதி பொங்கல் நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்கிறார். இந்த நிகழ்வுக்கான பந்தல்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்சியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் உயர்நிலை மற்றும் மையக்குழு நிர்வாகிகள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. மதுரை விமான நிலையம் அருகே ஆட்டோ ஓட்டுநர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை பெருங்குடி பகுதியைச் சேர்ந்த முனீஸ்வரன் மண்டேலா நகர் பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவர் விமான நிலையம் சாலையில் தனது தங்கையை வழியனுப்பி வைக்க வந்தபோது 5 பேர் கொண்ட கும்பல் முன்விரோதம் காரணமாக இவரை வெட்டி கொலை செய்தது. இது தொடர்பாக திருமுருகன், அருணாச்சலம், தண்டபாணி, சக்திவேல், கார்த்திக் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். உயிரிழந்த முனீஸ்வரனுக்கு கண் பார்வையற்ற தாயார் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தலைநகர் டெல்லியில் காற்று மாசுபாடு அதிகரித்துள்ள நிலையில் காற்றின் தரம் மிகவும் மோசமாக உள்ளது. டெல்லியில் காற்றின் தர குறியீடு 371ஆகவும், அனந்த் விஹார் போன்ற சில பகுதிகளில் 413ஆகவும் பதிவாகியுள்ளது. மேலும் காற்று மாசுபாட்டால் டெல்லி விமான நிலையம் அருகே காண்பு திறன் மிக குறைந்த அளவில் 500 மீட்டராகவே பதிவாகியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் பிம்ப்ரி சின்ச்வாட் நகரில் பட்டாசு கடை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். $257 இந்தியர்கள் பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், ஏற்கனவே இரு நாடுகளுக்கிடையேயான ஒப்பந்தத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் தங்கள் நாட்டில் இருக்கும் கைதிகள் குறித்த தகவல்களை பரிமாறுவது வழக்கம். அந்த வகையில் பாகிஸ்தான் சிறையில் 199 இந்திய மீனவர்கள் உட்பட 257 பேர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இந்திய சிறையில் 33 பாகிஸ்தானிய மீனவர்கள் உட்பட 424 பாகிஸ்தானியர்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை அடுத்த கணியாபுரத்தில் உயர்ரக போதைப் பொருட்களுடன் காரில் தப்பிய 7 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டனர். வீடு ஒன்றில் தலைமறைவாக இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அவர்களை சுற்றி வளைத்தனர். இதில் 2 பேர் மருத்துவர்கள். அசிம் என்பவர் மீது ஏற்கனவே போதைப் பொருள் கடத்திய வழக்கு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் நீலாம்பூர் முதலிப்பாளையத்தில் நெருப்பை கொண்டு 2026ஆம் ஆண்டு வரவேற்கப்பட்டது.
வீரவர்மன் சிலம்பாட்ட பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த சுமார் 200 மாணவ மாணவிகள் பங்கேற்ற இந்த நிகழ்வானது நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெற்றது. கேரளாவில் இருசக்கர வாகனமும் காரும் மோதிக்கொண்ட விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆனக்கரை பகுதியில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் சாலை வளைவில் வேகமாக வந்த கார் எதிரே வந்த ஸ்கூட்டர் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட நபர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் அந்நாட்டின் முக்கிய கட்டடமான வாஷிங்டன் நினைவுச் சின்னம் லேசர் விளக்குகளால் ஜொலித்தது. கடந்த 1776ஆம் ஆண்டு பிரிட்டன் அரசிடம் இருந்து அமெரிக்கா சுதந்திரம் பெற்றது. சுதந்திரம் பெற்று 250 ஆண்டுகள் நிறைவடைய உள்ளது. இதனை குறிக்கும் வகையில் வாஷிங்டன் நினைவுச் சின்னத்தில் அமெரிக்கா வரலாற்றை சித்தரிக்கும் ஒளிப்படங்கள் அடுத்த 6 நாட்களுக்கு காட்சிப்படுத்தப்பட உள்ளன. பிரேசில் நாட்டின் தெற்கு பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று மிகப்பெரிய அளவிலான விண்மீன் வானில் இருந்து பூமி மீது கீழே விழுந்துள்ளது. இதன் பிரகாசம் நிலவை போன்று இருந்ததாக கூறப்படுகிறது. அதோடு இது 2025இல் பூமியில் விழுந்த கடைசி விண்மீனாகவும் கருதப்படுகிறது. வடகொரியாவில் புத்தாண்டு கொண்டாட்டம் வான வேடிக்கையுடனும் நடன நிகழ்ச்சியுடனும் கொண்டாடப்பட்டது. குறிப்பாக பியாங்யாங் நகரின் கிம் இல் ஜுங் சதுக்கத்தில் கைகளில் தேசிய கொடியை ஏந்தியவாறு தேசபக்தி பாடல்களுடனும் மக்கள் புத்தாண்டை வரவேற்றனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட அதிபர் கிம் ஜாங் உன் கடந்த ஆண்டு கிடைத்த வெற்றிகளுக்காக வடகொரியா மக்களை பாராட்டியதாகவும் அந்நாட்டு ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது.